ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 10 பாடங்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த 10 பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு புதுசாக நான் டைலரிங் கிளாஸ் போகிறேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே தொடங்கிடுவோம். டைலரிங் கிளாஸ் படிக்க போகிறாங்கல்ல, அதுலேருந்தே இப்போ அவங்களுக்கான ஸ்டெப் தான். முதல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டெப் தான். முதல் பாடம் என்ன அப்படின்னா, இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டைலரிங் கிளாஸ் வந்து நான் இப்போ இந்த டைலரிங் ஒர்க்கில் வந்து நான் ஒரு 22 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நான் இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் நான் டைலரிங் கிளாஸ் படிக்க போகும் பொழுது பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோடலாம் நான் போக கிடையாது. மிகப்பெரிய டைலர் ஆகணும் அப்படிலாம் போக கிடையாது. பக்கத்து வீட்டில் எல்லாரும் டைலரிங் கிளாஸ் படிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்களோட தான் போனேன். அப்படி போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, நானும் டைலரிங் கிளாஸ் படிக்கும் பொழுது எனக்கு அதிக ஆர்வங்கிறது இல்லவே இல்லை. ஒரு 1 மந்த் வரைக்குமே அதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. என்னோட படித்தவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச்சிங் பண்ணாங்க. ஆனால் என்னால் வந்து உடனே நல்லா புரியல. எது சொன்னாலும் ஏதோ தப்பு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருந்தது. சின்ன சின்ன 1 மந்த் ஒரு 30 நாள் வரைக்கும் அவங்க சொல்கிறது வந்து டைலரிங் கிளாஸ் படிக்கும்பொழுது சொல்கிறது எதுவுமே மண்டையில் ஏறல. அவ்வளோக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி தான் பார்த்தாலும் எனக்கு புரியவே இல்லை. மெயினாக அப்புறம் அவங்கக்கிட்டே இந்த டைலரிங் கிளாஸ் வந்து வீட்டில் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்டே நான் கேட்டேன், எதனால் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க, இது டைலரிங் கிளாஸ் குயிக்காக கற்றுக்கணும், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க டைலரிங் கிளாஸ் அவங்க சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைலரிங் கிளாஸ் வந்து உடனே குயிக்காக உங்களுக்கு புரியணும், நீங்கள் உடனே கற்றுக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஆர்வங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். முதல் பயிற்சி நீங்கள் உங்களுக்கு ஆர்வம், அந்த ஒரு கவனம், ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த்லேயே எல்லாமே டைலரிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், உடனே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டைலரிங் கிளாஸில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம டைலரிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா டைலரிங் கிளாஸில் தான் சொல்லித்தராங்களேன்னு சொல்லி அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் நம்ம கிளாஸை வந்து நான் கவனமாக செயல்படும் பொழுது அதில் வந்து முழுமையாக வந்து கற்றுக்க முடியல என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் தான் வீட்டில் கம்பல் பண்ணி தையல் மிஷின் உடனே ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கின பிறகு டைலரிங் கிளாஸ்லேயும் அங்கேயும் பழகிட்டு வீட்லேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்தேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரமாவது நம்ம இந்த டைலரிங் கிளாஸில் ஆர்வத்தை கவனத்தை செலுத்தும் பொழுது தான் எனக்கு வந்து உடனே குயிக்காக புரிய ஆரம்பிச்சுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும். அங்கே டைலரிங் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு உடனே நீங்களும் ஒரு தையல் மிஷின் வீட்டில் ஒரு பழைய மிஷினாவது வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே டைலரிங் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு வீட்லேயும் தச்சு பார்க்கணும். அங்கே கட்டிங் பண்ண சொல்லித்தராங்களா, ஸ்டிச்சிங் பண்ண சொல்லித்தராங்களா, அதையே நம்ம மைண்டில் ஏற்றிட்டு இங்கே வீட்லேயும் நம்ம பழகும் பொழுது கொஞ்சம் உடனே குயிக்காக நமக்கு புரியும். அப்போ டைலரிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் பயிற்சி எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்கள் பயிற்சி ஃபுல் டே அதிலேயே கவனத்தை நீங்கள் செலுத்துகிற பட்சத்தில் கன்ஃபார்மாக வந்து உங்களால் 1 மந்தில் ஈஸியாக வந்து ப்ளவுஸாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும் இந்த 2 மட்டும் நீங்கள் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் சுடி, ப்ளவுஸ். அப்புறம் கூட நீங்கள் மற்ற ஜென்ஸ் சட்டை அதெல்லாம் கூட நீங்கள் விருப்பம்னா கற்றுக்கலாம், இல்லைனா கூட விட்டுறலாம். இது 2ல் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இது 2 தான் நமக்கு மெயினாக வேணும். அப்போ நம்ம கவனக்குறைவு இல்லாமல் நம்ம ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம ட்ரைனிங் எடுக்கும் பொழுது கன்ஃபார்ம் வந்து நீங்கள் புதுசாக பழகிறவங்களால ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். அடுத்து 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டைலரிங் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு நமக்கு பதட்டம், பயம் இது மட்டும் வரவே கூடாது. எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் இந்த பதட்டம், பயம் இது 2 இருந்ததுனால என்னால் டைலரிங் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து தைச்சாலும் பிரித்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அக்யூரேட்டாக நம்ம தைக்கணும், அக்யூரேட்டாக ஃபினிஷிங்காக தைக்கணும். கொஞ்சம் லைட்டாக தையல் கோணலாக வந்தாலும் அதை பிரித்து ஃபினிஷிங் வரணும், அக்யூரேட்டாக வரும்னு பிரித்து செஞ்சு எனக்கு தலைவலி தான் அதிகமானது தான் மிச்சம். அதுக்கு பிறகு தான் அது எப்படி தையல் அது போக்கிலே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பதட்டத்தையும் பயத்தையும் விட ஆரம்பித்தேன். அந்த பதட்டத்தையும் பயத்தையும் விட்டு என்னன்னாலும் ஆகட்டும்னு சொல்லி ஃபினிஷிங் பார்க்காத கடன் தச்சு முடித்தேன். எப்படி வேணாலும் ஆகட்டும் ப்ளவுஸ் அப்படின்னு. அப்போ தச்சு முடிக்கும்பொழுது அதே போல ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சேன். அதுக்கு பிறகு அப்புறம் ஒவ்வொருத்தர் அளவு ப்ளவுஸாக வந்து அப்படி ஸ்டிச்சிங் பண்ண வாட்டம் வந்துருச்சு. அந்த ஃபினிஷிங்கிறது தானாகவே வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆரம்ப கட்டத்தில் நம்ம ப்ளவுஸ் தைச்சாலும் நீங்கள் எந்த ட்ரெஸ் தைச்சாலும் பதட்டம், பயம் இந்த 2ஐயும் நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் இயல்பாக நல்லா வந்து சுறுசுறுப்பாக தைங்க. என்னன்னாலும் ஆகட்டும், அப்படியே ப்ளவுஸ் வேஸ்ட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துணிச்சலாக செய்யுங்க. ஃபினிஷிங் வரணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் செயல்படும் பொழுது உங்களால் வந்து
முழுமையாக வந்து அந்த ஃபினிஷிங்கிறது வராது. நீங்கள் நல்லா வந்து ரெண்டையும் பயம் பதட்டம் இல்லாத நீங்கள் ஆர்வமாக செயல்படுங்க. அடுத்து 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டைலரிங் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வேலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே மெயினாக வந்து இந்த சோம்பேறித்தனங்கிறது நமக்கு மெயினாக வரவே கூடாது. இந்த சோம்பேறித்தனங்கிறது நமக்கு வந்துருச்சு அப்படின்னாவே டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இதில் முழுமையான வெற்றிங்கிறது பெறவே முடியாது. அப்போ நம்ம இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு நம்ம டைலரிங் ஒர்க்கில் உற்சாகமாக செயல்படணும் அப்படின்னா டைம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் செயல்பட தொடங்கணும். இப்போ எதனால் நமக்கு இந்த சோம்பேறித்தனங்கிறது வருது, நம்ம மிஷின்கிட்ட போனால் எதனால் நம்ம உற்சாகங்கிறது குறையுது அப்படின்னா நமக்கு இந்த ஆர்வம், விருப்பம், தன்னம்பிக்கை இது 3 நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அந்த சோம்பேறித்தனமாகப்பட்டது வெளிநோக்கி போயிடும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இலக்குகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம இதுக்காக உழைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் வந்து இப்போ ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க ஒரு 5000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம். இதே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, மந்த்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவ்வளோது வந்து நான் சம்பாரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி மாதம் நான் இவ்வளோ உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், விருப்பங்கிறது தன்னால் வந்துடும். நம்ம அவங்களுக்கு வந்து மாதம் ஆனால் நம்ம ஃபேமிலிக்காக இவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம்லாம் வரும் பொழுது, ஒரு இலக்குகள்ங்கிறது வரும் பொழுது அந்த சோம்பேறித்தனங்கிறது உங்களை விட்டு போயிடும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து எனக்கு டைலரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் ஆக விடாமல் எனக்கு தடையாக இருந்தது அப்படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சூழ்நிலைகள் தான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலைகள் வந்து சரியாக அமையலை அப்படின்னாவே அவங்க டைலரிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, லைஃப்பாக இருந்தாலும் சரி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஒருத்தருக்கு மிக மிக தடையாக இருக்கிறது சூழ்நிலை. அப்படி என்ன சூழ்நிலை எனக்கு இதே போல் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இதே போல் வந்திருக்கா என்னன்னு தெரில. நான் ஆர்வமாக செயல்படும் பொழுது சின்ன சின்ன வந்து வெளியூர் போகிற ஒர்க்கு, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லி இதே வந்து ரிலேஷனுக்குள்ளெலாம் அவங்க சொல்லும் பொழுது நம்ம தவிர்க்க முடியாது. போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெளியூர்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நம்ம மிஷினில் உக்காந்தா என்னால் மிஷினில் உட்காந்து செயல்படவே முடியல. அப்போ வெளியூர் ட்ராவல் பண்ணிட்டு வரும்பொழுது இங்கே டயர்டாக சோர்வாயிடுது. அப்போ அந்த உற்சாகங்கிறது குறைஞ்சிருது. அப்படி அதே போல் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அப்போ நம்ம அதை ஆர்வமாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இதே போல் சின்ன சின்ன தடங்கள் வரும் பொழுது நம்மளால் டைலரிங் ஒர்க்கில் கன்ஃபார்ம் வந்து ஆர்வமாக செயல்பட முடியாது. அப்போ நான் வந்து விட்டு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வெளியூர், சின்ன சின்ன வெளியூருக்கெலாம் வந்து முக்கியமாக போயே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தால் மட்டும் போவேன், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அப்படி நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். அப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆர்வமாக செயல்பட முடியும். வேஸ்ட்டான விஷயத்துக்கெலாம் நம்ம ஒன்றுக்கும் தொட்டதுக்கெல்லாம் நம்ம அங்கே இங்கேயும் ட்ராவல் பண்ணுறது, சின்ன சின்ன யாராவது கூப்பிட்டாங்கனாலும் அவங்க கூடலாம் போகிறது, இதே போல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் முழுமையாக இந்த ஒர்க்கில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியாது. அதனால் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இன்னொன்று வந்து நமக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள். இந்த உணவு பழக்கங்கள்ங்கிறது வந்து டைலரிங் ஒர்க்குக்கு ரொம்ப 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 பயனுள்ளது. நம்ம டைலரிங் ஒர்க்கில் எப்படி நம்ம எந்த அளவுக்கு வருமானங்கிறது சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ நம்ம உணவு பழக்கங்கள்ங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணியாவது குடிச்சே ஆகணும். அப்படி நம்ம குடிக்கும் பொழுது தான் நம்மள உடலில் உள்ள ஹீட்டெல்லாம் குறையும். அதே போல் இந்த ஹீட் உள்ள உணவுகளை தவிர்த்திடுங்க. இந்த ஹீட் உள்ள உணவுகள்லாம் வந்து நமக்கு அதிகம் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது அப்போ நம்ம உடலில் ஒரு சோர்வுங்கிறது வந்துடும். அப்போ நம்ம உடம்புல ஹீட் அளவுக்கு மீறி ஆக ஆக நம்ம ஒரே இடத்துலையே உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு உடல் ஹீட்டுங்கிறது ஆகும். அப்போ ஆகும் அப்படிங்கும் பொழுது நீங்களும் நம்மளும் ஹீட் உள்ள உணவாக அதிகம் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சோர்வுங்கிறது வரும். மிஷின்கிட்ட போய் உட்காந்தாவே மலப்பாக இருக்கும். தூக்கங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்படியே தூக்கங்கிறது தள்ளும். அந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலான்னு தள்ளி போட தோணும். இதே போலலாம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான உணவுகள், நல்ல தயிர், மோர் இதே போல் நல்லா சாப்பிடுங்க. ஹீட் உள்ள உணவுகளை இந்த சிக்கன் இதே போல் ஹீட் உள்ள உணவுகள்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்லா கூலிங்கான உணவு, வாரம் ஒரு முறை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதே போலலாம் உங்களுக்கு வந்து
ட்ரைனிங் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு உற்சாகங்கிறது தன்னால் வந்துடும். இதில் சோம்பேறித்தனங்கிறது வரவே வராது. உங்களுக்குள்ள ஒரு உற்சாகங்கிறது தன்னால் வந்து நம்ம அதிகமாக வந்து உழைக்க தொடங்குவோம். அப்போ அதிகமாக நம்ம உழைக்கும் பொழுது நமக்கு வருமானங்கிறது அதிகம் வரும். நம்ம சக்ஸஸுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து இது வந்து மெயினான ஒரு இந்த கெட்ட பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குது டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். மெயினாக நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. எப்போ பார்த்தாலும் நம்ம அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கு முடிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்போம். இந்த ப்ளவுஸ் தானே, இதை நாளைக்கு தைச்சிக்கும். இதே போல் நம்ம தள்ளி போட என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ கஸ்டமருக்கு அவங்க கேட்குற டைமில் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ கஸ்டமருக்கு நம்ம கேட்குற டைமில் கொடுக்கல அப்படின்னாவே நம்ம டைலரிங் ஒர்க்கில் வெற்றி பெற முடியாது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு தோல்விகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு இந்த சோம்பேறித்தனங்கிறது உருவாயிடும். அன்னன்னைய வேலையை தள்ளி போடாமல் நம்ம அப்பப்போவே நீங்கள் முடிச்சிருங்க. டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கஸ்டமர் அதிகம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு போனால் இவங்க குயிக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது இந்த ஒர்க்லாம் விட்டுருங்க, இந்த இந்த டைலரிங் கிளாஸாக படித்து இதிலலாம் ஒன்றும் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அடுத்தவங்க பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. அடுத்தவங்க அட்வைஸ் வந்து நல்ல விதத்தில் நமக்கு நன்மையை சொல்லும் பொழுது நம்ம கன்ஃபார்ம் ஏற்றுக்கலாம். இதே வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்குங்க. நெகட்டிவாக முடியாது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை காதலியே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அவங்க சொல்கிறது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் நினைக்காதீங்க. அதை நம்ம பெரிய ஒரு மைண்டுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மன உளைச்சல் ஆகிடும். ஆமாம், அவங்க வந்து இந்த டைலரிங் ஒர்க் சொன்னால் உடம்பு ஹெல்த்து பாதிக்குமாமே, அப்போ அவங்களுக்கு பாதிச்சு இப்போ டைலரிங் ஒர்க்கில் லட்சத்தில் ஒருத்தருக்கு ஆயிருக்கலாம். இதே பேக் பெயின் வந்திருக்கும். அவங்களால வந்து தொடர்ந்து செயல்பட முடியாத ஒரு காரண சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல் எல்லாத்தோடைய உடல்நிலையும் அப்படி இருக்காது. லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதே ப்ராப்ளம் நமக்கும் வரும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த பிரச்சனை நீங்கள் கேட்காதீங்க. இங்கே டைலரிங் ஒர்க்கில் கேப் விட்டு செய்யுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் தாராளமாக டைலரிங் ஒர்க்குங்கிறது பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் தான். நான் வந்து டைலரிங் ஒர்க் செய்கிறேன். பல வருடங்களாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் நான் எதிர்பார்த்த வெற்றி எனக்கு கிடைக்கல. தொடர்ந்து எனக்கு தோல்விகள் மட்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. தையல் தொழிலில் என்னால் அதிக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியல. எனக்கு ஆர்டர்ஸ் அதிகம் வரல. நான் நினைத்த இலக்கை என்னால் அடைய முடியல. எப்படியாவது இந்த தொழிலில் நான் ஜெயிக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் மீறி நான் எப்படி தான் அந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கன்ஃபார்மாக தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறது கன்ஃபார்ம் அனைவருக்குமே வந்திருக்கும். எல்லாருமே எடுத்த உடனே வந்து யாருக்குமே வெற்றிங்கிறது கிடைச்சிருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், படிப்படியாக தான் அதில் ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்கும். நான் இன்றைக்கி இப்போ நான் டைலரிங் கிளாஸ் முடிச்சிட்டேன், எடுத்த உடனே ஆர்டர்ஸ் அதிகம் வரும், நம்ம ஒர்க் பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும், இப்போ கஸ்டமர் வந்து யாருமே எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. தையல் தொழிலில் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நீங்கள் மன தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க. கன்ஃபார்மாக வந்து நீங்கள் தைரியமாக போராட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே எதையும் சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் ஆள் மனசில் வரணும். இன்றைக்கி யாருமே தோல்விங்கிறது வந்து தான் நமக்கு ஒரு வெற்றி படியை நம்ம நோக்கி போக முடியும். தோல்வி இல்லாமல் நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியாது. நான் உங்களுக்கு வர தோல்விகள் லைஃபாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு வர தோல்விகள் அனைத்தும் நீங்கள் வெற்றியாக மாற்றக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. கன்ஃபார்மாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தையல் தொழிலில் 100% சக்ஸஸ் ஆகணும், நான் அந்த தொழிலை நான் சாதிக்க போகிறேன், இதில் நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. பின் நோக்காதீங்க. எப்பயுமே நீங்கள் முன் வச்ச காலை பின் நோக்காமல் பின்னடி வைக்காமல் நீங்கள் முன்னடியாகவே ஒவ்வொரு அடியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடி எடுத்து வைக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டுகள் தான். நீங்கள் உங்களுக்கு மெயினான பாடம் தன்னம்பிக்கைங்கிற ஒரு பாடம் மட்டும் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே உங்களால் 100% டைலரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோபம். இப்போ டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்ஷன் வந்து அதிகமாக ஆகும். ஏன்னா வந்து என் அனுபவ ரீதியாக நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். எப்பயுமே நமக்கு ஒரு ரிஸ்க்கான ப்ளவுஸ்லாம் வந்து இப்போ இந்த சாஃப்ட் புனம் இதே போலலாம் ரொம்ப ஒரு துணி வந்து கிளாத்து கிராஸில் வரும். ஒரு சில கிளாத்லாம் பார்த்திங்கன்னா புடவையோட கிளாத் கிராஸில் வரும், நீண்டு கொடுக்குற துணியாக இருக்கும். அப்படிலாம் வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் குழப்பமாக இருக்கும். அப்போ கோபங்கிறது அதிகமாக நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல்ங்கிறதுலாம் அதிகமாக ஆகும்.
மாடல் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ்னு அப்போ ஒரு சில டைமில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக்குங்க. அந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக இருந்து அமைதியாக யோசித்து நீங்கள் செயல்படுங்க. அது எவ்வளோ ரிஸ்க்கான துணியாக இருந்தாலும் சரி, அப்போ நீங்கள் சாந்த குணத்தோடு நம்ம சாந்தமாக கொஞ்சம் அமைதிப்படுத்தி அதை நம்ம ரிலாக்ஸாக பண்ணும் பொழுது எவ்வளோ குழப்பமான துணியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். எந்த டைம்லையும் நமக்கு கோபத்தை மட்டும் நம்ம கண்ட்ரோலாக கொண்டு வரணும். கஸ்டமரே வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் நம்மளை ஹார்டாக பேசினா கூட அந்த இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க கேட்குற டைமில் நம்மளால் ப்ளவுஸ் கொடுக்க முடியல, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணி கொடுக்குறேங்க, இல்லை நெக்ஸ்ட் ப்ளவுஸில் தரேன்னு சொல்லி நம்ம சரி பண்ணி எப்படி அடுத்த ஸ்டெப் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஆள் மனசில் நினைக்கணும் ஒழிஞ்சு அதை விட்டுட்டு இந்த டைலரிங் ஒர்க்கே வேணாம், அடுத்தவங்க குறை சொல்கிறாங்களே, இந்த ஒர்க்கில் நம்ம அடுத்தவங்களுக்கு எதனால் பதில் சொல்லணும், அடுத்தவங்ககிட்ட எதனால் நம்ம திட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒர்க்கில் நம்ம வெற்றி அடைய முடியாது. அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. எப்பயுமே வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம அடி எடுத்து வைக்க நமக்கு வெற்றிங்கிறது தன்னால் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சோக மனநிலையில் எதுவுமே பாசிட்டிவாக நினைக்க, நெகட்டிவாக மட்டும் நினைக்காதுங்க. எல்லாமே நமக்கு வெற்றி தான். எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்க தான் நமக்கு ஃபெயிலியருங்கிறது தோல்விங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே தோல்விகள் வந்தாலும் தோல்வியிலேருந்து திருப்பி என்னால் மீண்டும் வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் எவ்வளவோ இருக்குது. டைலரிங் ஒர்க்கில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 20 வருஷத்தில் நான் எவ்வளவோ பாடங்கள் கற்றுக்கிட்டேன். நான் அதில் கொஞ்சம் தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் குறையெல்லாமே சொல்லும் பொழுது இன்னும் டைமே ஆகிடும், ஒரு நாளே பத்தாது. அதே போல் நிறைய அனுபவங்கள்ங்கிறது இதில் நான் கற்றுருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே சமாளிக்க முடியும். எங்களால் தையல் தொழிலில் வீட்டில் தைக்கிற பெண்களாக இருந்தாலும் கடையில் தைக்கிற பெண்களாக இருந்தாலும் எல்லாமே சமாளிக்க முடியும். எதுவுமே வந்து நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாக நினைச்சி எனர்ஜியாக அந்த ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் 100% இந்த டைலரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ண முடியும், சாதிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.